பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்தார். ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மான்ட்ரோவ் தலைமையில் மோடிக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறை கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் எம்பி ராகுல் சந்தித்து ஆறுதல் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. திமுக தரப்பில் ஓட்டுக்கு ₹1,500 வரை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தாராளமாக பணம் புழங்கியதால் ஆண்கள் டாஸ்மாக் மற்றும் ஹோட்டல்களில் குதூகலமாக பொழுதை கழித்தனர். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கவனிப்பு சூடுபிடித்ததால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் தினசரி விற்பனை 1.20 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்ந்தது. முதல்வர் ஸ்டாலின் இம்மாத இறுதியில் அமெரிக்கா செல்ல உள்ளார். அதிக நாட்கள் அங்கு தங்க வேண்டியிருப்பதால் முதல்வர் பணிகளை கவனிக்கும் விதமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்ததும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கவும் அமைச்சர்கள் மாற்றம் மற்றும் இலாகாக்கள் மாற்றம் செய்யவும் வாய்ப்புள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்திராது. திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாததால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக சென்னை சட்டம் ஒழுங்கு ADGP அருண் சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சென்னை மாநகரின் 110வது போலீஸ் கமிஷனர். சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதன்மையான பணியாக இருக்கும் என கமிஷனராக பொறுப்பேற்ற அருண் கூறினார். புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிந்ததை சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே முறைகேடு நடந்ததாக தேசிய தேர்வு முகமை நீதிமன்றத்தில் வாதிட்டது. வெளிநாடுகளுக்கு நீட் வினாத்தாள் எப்படி அனுப்பி வைக்கப்படுகிறது என கோர்ட் கேள்வி எழுப்பியது. வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜ கூட்டணியில் மோதல் வெடித்துள்ளது. இதற்கு தீர்வு காண பாஜ மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுரானா பாஜ என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, இந்த கூட்டணி 2026லும் தொடரும் என்றார். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் நடந்துள்ளன. அமைதி பூங்கா என்று சொல்லப்படும் தமிழகம் மெல்ல மெல்ல குற்ற செயல்களின் தலைநகரமாக மாறி வருகிறது என தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். தமிழகத்தில் நிரந்தர மதுவிலக்கு இல்லை என்றால் தமிழகம் அமைதியாக இருப்பது சாத்தியமில்லை, கொலைகாரர்களின் ராஜ்யமாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் முழுமையாக திருப்பணிகளை முடிக்காமல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. அதிக எண்ணிக்கையில் திருப்பணிகள் செய்துள்ளோம் என கணக்கு காட்டுவதற்காக தான் தோன்றித்தனமாக தமிழக அரசு கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறது என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். பக்தர்கள் உணர்வை புரிந்து திருப்பணிகள் தரமாக நடப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். அலட்சியம் தொடர்ந்தால் பக்தர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளார். சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் திருவள்ளூர் பொத்தூரில் புத்த மத வழக்கப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது ஆதரவாளர்கள் ஜெய்பீம் என முழங்கி இறுதி அஞ்சலி செலுத்தினர். மும்பையில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. பெரும்பாலான சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். பயணிகளின் லக்கேஜ்களை அதிக எண்ணிக்கையில் தவற விடுவதில் ஏர் இந்தியா விமான நிறுவனம் உலக அளவில் முதலிடத்தில் இருப்பதாக luggage.com நிறுவனம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ளார். கெஜ்ரிவால் தன் வழக்கறிஞரை அதிக முறை சந்திக்க அனுமதி அளிக்க கோரி வழக்கு தொடர்ந்தார். சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறையினர் 5 நாட்களில் பதிலளிக்க டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் இந்திய ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் தகுந்த பதிலடி கொடுத்தனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பே முக்கிய காரணம் என NIA தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பெங்களூருவின் கெம்பேகவுடா சர்வதேச ஏர்போர்ட்டில் அதிக நேரம் வாகனத்தை நிறுத்தினால் அபராதம் விதிக்க விமான நிலைய ஆணையம் முடிவு செய்துள்ளது.
தனியார் வாகனங்கள் 7 நிமிடம் வரை நிறுத்த அனுமதி உள்ளது. அதன் பின்னும் நிறுத்தியிருந்தால் அபராதம் வசூலிக்கப்படும். 10 நிமிடம் நிறுத்தும் வாகனங்களுக்கு 150 ரூபாய், 14 நிமிடம் வரை நிறுத்தினால் 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 15 நிமிடத்திற்கு மேலாக வாகனம் நிறுத்தியிருந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். நடைமுறைப்படுத்த அரசின் அனுமதி கேட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தார். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதை பார்க்கும்போதே தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கள்ளக்குறிச்சியில் அரசுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்திருக்க முடியாது என சரத்குமார் பேசினார். அதிமுக உரிமை மீட்பு பயணத்தை சசிகலா 16ஆம் தேதி தென்காசியில் துவக்கவுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நிர்வாகிகள் SP சுரேஷ்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடந்தது. 81 MLAக்கள் உள்ள ஜார்க்கண்ட் சட்டசபையில் JMM கட்சிக்கு 27 MLAக்கள், கூட்டணி கட்சிகளான காங்கிரசிற்கு 17, RJDக்கு 1 என 45 MLAக்கள் உள்ளனர். அவர்களின் ஆதரவு பெற்று நம்பிக்கை ஓட்டெடுப்பில் ஹேமந்த் பெரும்பான்மை நிரூபித்தார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. ஒரு சுயேட்சை உறுப்பினர் பங்கேற்கவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. சட்ட நிபுணர்கள், எதிர்க்கட்சி MPக்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு ஒரு குழு அமைத்து அந்த சட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது என திருச்சி MP துரை வைகோ தெரிவித்தார். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் இன்று விக்டோரியா ஹாலில் நடந்தது. முன்னாள் மேயர் கல்பனாவின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த மேயர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டையில் சமாதான் எண்ணெய் பனை சேவை மையத்தை தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா திறந்து வைத்தார். விவசாயிகள் கடன் வாங்குவது எப்போது முடியும் என்று தெரியவில்லை. கடன் தேவையில்லை என்ற நிலை வருதோ அன்றைக்குதான் திமுகவின் பணி வெற்றியடைந்ததாக முதல்வர் கருதுவார் என்று TRB ராஜா பேசினார். காங்கிரஸ் MP ராகுலை பற்றி பேசும் குஷ்பு, நீட் தேர்வில் நடந்த ஊழலை பற்றி ஏன் பேசவில்லை என மயிலாடுதுறை MP சுதா கேள்வி எழுப்பினார். ஆருத்ரா மோசடி பேச்சு அதிகரித்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நடந்த நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அசாமில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின் மணிப்பூர் மாநிலம் சுரசன்பூர் மாவட்டத்துக்கு சென்ற MP ராகுலை பெண்களும் இளைஞர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். நான் கருப்பாக குள்ளமாக இருப்பதால் என் பேச்சை மக்கள் கேட்பதில்லை. நான் வெள்ளையாக இருந்து ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் மக்கள் கேட்டிருப்பார்கள். 60 ஆண்டு குப்பையை 5 ஆண்டில் அகற்றுவது சிரமம். இளையராஜா பெரும்பான்மை இந்து, அவரது மகன் இஸ்லாம் என்பதால் சிறுபான்மை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் 13ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திர கரைக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி சுழற்சி உருவாகியுள்ளது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசலாம். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்களை மீட்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாராஞ்சி மயான பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பிரசாந்த், ராஜேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பட்டியலின மக்கள் வசிக்கும் தென்னமாதேவி பகுதியில் இளைஞர்களின் வேண்டுகோளை ஏற்று அம்பேத்கர் பெயர் பலகையை திறந்து வைத்தார். கோவை ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த துர்காம்பிகை என்ற திருமணமான பெண் 2 மணி நேரத்தில் 7 கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலை 3000 முறை டயரில் அடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வடகிழக்கு மாநிலங்களுக்கு 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அசாம், அருணாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், மணிப்பூர், மிசோரமில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
சென்னை புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 61 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 146 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஏரியில் 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2720 மில்லியன் கன அடியாக உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடிகர்கள் செந்தில், கிளி ராமச்சந்திரன், சித்திரகுப்தன் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பேட்டரி காரில் கோயிலை சுற்றி பார்த்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். நடிகர்களுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பி வருகிறது. அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் ஒகேனக்கலுக்கு வரும் நீரானது வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சமீப காலமாக நன்கு வசதி படைத்து தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைத்த ஒரு கும்பல் அவர்களுடன் பழகி பணம், பொருட்கள் பறித்து வருவதாக புகார்கள் வருகிறது. அந்த கும்பலிடம் தனிமையில் வசிக்கும் பெண்கள் சிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கும்படி கோவை மாநகர போலீசார் எச்சரித்துள்ளனர். சேலத்தில் இருந்து ராசிபுரத்திற்கு செல்ல வேண்டிய 2 அரசு பஸ்கள் கள்ளக்குறிச்சி வழித்தடத்திற்கு இயக்கப்பட்டதால் ராசிபுரம் பயணிகள் 2 மணி நேரம் காத்திருந்தனர். போக்குவரத்து நேரம் கண்காணிப்பு அலுவலகத்தை பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு பஸ் விடப்பட்டது. நெல்லை மேயர் சரவணன், கோவை மேயர் கல்பனா ஆகியோரின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்டன. தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் தேதியில் புதிய மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை கட்டணமின்றி இலவசமாக எடுத்துச் செல்வதற்கான பணியை மாவட்ட கலெக்டர் தொடங்கி வைத்தார். பழைய குற்றாலம் அருவியில் மிதமான அளவில் நீர் கொட்டுகிறது. டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். வெயில் இல்லாமல் மேகமூட்டத்துடன் மெல்லிய சாரல் மழை பெய்து வருகிறது. குற்றாலம் மெயின் அருவியில் மிதமாக நீர் விழுகிறது. டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். திடீரென டூரிஸ்ட் ஒருவர் அருவி அருகில் உள்ள தடாகத்தில் விழுந்தார். தீயணைப்பு வீரர் விரைந்து சென்று பத்திரமாக உயிருடன் மீட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ளது காசிம் புதுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளி. இங்கு பணிபுரிந்த ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியிட மாறுதல் பெற்றனர். ஆசிரியர்களின்றி பள்ளியில் 111 மாணவர்கள் தவிக்கின்றனர். கல்வித்துறை அதிகாரிகள் காரணம் குறித்து விசாரணை செய்கின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படவில்லை. சம்பளம் பிடித்தம் செய்யப்படுகிறது. இதனை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 80 அடி ஆழ திறந்தவெளி கிணற்றுக்குள் மயில் ஒன்று தவறி விழுந்தது. உயிருக்கு போராடிய மயிலை தீயணைப்பு படை வீரர்கள் உயிருடன் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். தீயணைப்பு படை வீரர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி சார்பாக ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாவுபலி பொருட்காட்சி நடக்க உள்ளது. இதில் 2,66,000க்கு ராட்டினங்கள், மேஜிக் ஷோ உட்பட படக்காட்சிகள் ஏலம் எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டை விட 53 லட்சத்திற்கு அதிகமாக ஏலம் எடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சோலை அருகே தனியார் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் 25 அடி நீள மலைப்பாவு புகுந்தது. வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு வனத்தில் சென்று விட்டனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே லிங்காபுரம் காந்தையூர் இடையே உள்ள உயர்மட்ட பாலத்தில் அதிக லோடு ஏற்றி வந்த லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். உறுதியில்லாத பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது, மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி தரும்படி முறையிட்டனர். இன்று ஒரு நாள் மட்டும் லாரிகள் மண்ணெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டது. தாம்பரம் அருகே முள்புதரில் மழையில் சிக்கி தவித்த நாய்க்குட்டிகளுக்கு அடைக்கலம் தந்த ஆட்டோ டிரைவருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் கடந்த வாரம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 25 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி அனைத்து நாட்டு படகு மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் கலெக்டர் விஷ்ணு சந்திரனிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். மத்திய மாநில அரசுகள் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தை நடத்தி விவசாயிகளை தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட கலெக்டர் சாருஸ்ரீயை கண்டித்து PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக வக்கீல் அணி சார்பில் புதுச்சேரி கோர்ட் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதொரசலூர் கிராமத்தில் சிறுமிகள் உட்பட 7 பேருக்கு எலி காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடிநீரில் கால்நடை தொற்று கலந்ததால் 7 பேருக்கு வாந்தி மயக்கத்துடன் கள்ளக்குறிச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். வடதொரசலூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து தீவிர பரிசோதனை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே புதிய கல்குவாரி அமைக்க கனிம வளத்துறை அனுமதி தரக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கல்குவாரி அமைக்க அனுமதி அளித்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படையும் என கூறினர். கேரளாவில் இருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை வாகனங்களில் கொண்டு வந்து குமரி மாவட்டத்தில் கொட்டி செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சோதனை சாவடிகளில் போலீசார் கையூட்டு வாங்கிவிட்டு அனுப்பிவிடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் படந்தாலமூடு பகுதியில் இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை களியக்காவிளை பேரூராட்சி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். டிரைவர் எஸ்கேப் ஆனார். களியக்காவிளை போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த 3 மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும். 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணி ஜூலை 10ஆம் தேதி தொடங்குவதாக மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 3 குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி திருச்சியில் வழக்கறிஞர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். பேரணியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி எம்பி துரை வைகோ நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் 15 வருடங்களாக பணி முழுமையாக முடிவடையாமல் கிடப்பில் கிடக்கிறது. அப்பகுதி மக்கள் நகராட்சியை கண்டித்து பாலத்திற்கு செல்லும் வழியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரில் நாற்று நட்டு நீச்சல் அடித்து நூதன போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் முளகமூடு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டார். இடைத்தேர்தலில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். மக்கள் ஜாதி மத ரீதியிலான ஒருங்கிணைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் கள நிலவரம் தெரியாமல் பேசுகிறார் என மனோ தங்கராஜ் தெரிவித்தார். திருப்பத்தூர் நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுபற்றி கலெக்டர் தர்பகராஜிடம் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும், சம்பளம் வழங்கிய பிறகே அதிகாரிகள் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். திருவள்ளூர் திருப்பாச்சூர் ஊராட்சியில் 100 நாள் வேலையை 4 மாதமாக வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னேரி நகராட்சியில் 11வது வார்டு கவுன்சிலர் யாக்கோப் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து கழிவுநீர் கலந்த குடிநீரை பாட்டிலில் கொண்டு வந்து நகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் மாதாறு பகுதியில் அரசு பேருந்தில் சென்று அரசு பள்ளி, அங்கன்வாடி உட்பட அலுவலகங்களில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார். கொடைக்கானல் மெயின் ரோட்டில் கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகனம் ஓட்டுவோர் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டிராபிக் ஜாம் ஏற்படும் நிலை உண்டாகிறது. நகராட்சி நிர்வாகம் கால்நடைகளை அப்புறப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை எம்பி வெங்கடேசன் லோக்சபாவில் செங்கோல் குறித்து பேசினார். ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சுடலை ஆனந்தா சாமிகள் மதுரை கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு அளித்தனர். செங்கோல் குறித்து அவதூறாக பேசியதாக அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி வாய்க்காலில் நன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் கீழ்பவானி வாய்க்காலில் சீரமைப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். வரும் 12ஆம் தேதி முதல் பாசன உரிமை நீரை பெறுவதற்கு அறவழி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கோவை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாநில கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. களிமண்ணில் செய்த கலைப்பொருட்கள் புதிய வரவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்தவர் பள்ளிக்கூடத்தான், வயது 75. மனைவி நாச்சியம்மாள், வயது 71. குடும்ப சண்டையில் மருமகள் நாச்சியம்மாள் மாமியார் நாச்சியம்மாளை தாக்கியதில் காயமடைந்தார். இருதரப்பினரும் மாறி மாறி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தனர். லஞ்சம் தந்தால்தான் புகாரை எடுப்பதாக கூறியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த பள்ளிக்கூடத்தான் மனைவி நாச்சியம்மாளுடன் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். பின்பு போலீசார் அவரை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். விருதுநகர் நந்திரெட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் அதிமுக மாவட்ட பிரதிநிதி ஐஸ் மருதன். உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மருத்துவ செலவிற்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். திருச்சி மாவட்டம் பொரத்தாக்குடியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவிக்கு வேதியியல் ஆசிரியர் லாரன்ஸ் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மகளிர் போலீசார் லாரன்ஸை போக்சோ சட்டத்தில் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.
தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு கட்டிட கட்டுமான பணியின் போது கான்கிரீட் உடைந்து 3 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். மதுரை ஊமச்சிக்குளத்தைச் சேர்ந்த தொழிலாளி நம்பிராஜன் இருந்தார். படுகாயமடைந்த முனீஸ்வரன் ரத்தினவேல் தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொள்ளாச்சி நவமலை பகுதியில் சில்லிக்கொம்பன் யானை நவமலை சாலையில் உயரமாக உலா வந்தது. மின்வாரிய குடியிருப்பு வாசிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து சில்லிக்கொம்பன் யானையை கண்காணித்து வருகின்றனர். கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள நூலகத்தில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். கலெக்டர் அலுவலகம் ஆம்புலன்ஸ் இல்லாததால் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அழைத்து சென்றனர். கலெக்டர் அலுவலகத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் 136ஆம் ஆண்டு அக்னி வசந்த விழா நடக்கிறது. முக்கிய நிகழ்வான தீமிதி விழா வெகு விமரிசையாக நடந்தது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பொன்னேரி அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விளக்கொளி பெருமாள் மற்றும் தூப்புல் வேதாந்த தேசிகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் ஆணிப்பெரு திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. கொடிக்கம்பத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடக்கிறது. 4ஆம் நாள் விழாவில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த 402 பச்சோந்திகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். திருச்சி திருவானைக்காவல் அருகிலுள்ள திருவள்ளர் சோலையைச் சேர்ந்தவர் நெப்போலியன். காதல் விவகாரத்தில் இவரை மற்றொரு தரப்பினர் சரமாரியாக தாக்கி கத்தியால் குத்தினர். இதில் நெப்போலியன் மற்றும் அவரது நண்பர்கள் கதிரவன், சங்கர் குரு, கமலேஷ் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். ஹோசூர் நேரு நகர் எக்ஸ்டென்ஷனில் வீட்டருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 டூ வீலர்களை மர்ம நபர்கள் சிலர் திருடிச் சென்றனர். அதிர்ச்சி அடைந்த டூ வீலர்களின் ஓனர்கள் ரவிக்குமார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் ஹோசூர் நகர போலீசில் புகார் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன், வயது 20, செப்பனார் கோவில் நோக்கி தனது பைக்கில் சென்றார். எதிரே வந்த வாகனம் பைக் மீது மோதியது. நிலை தடுமாறிய மணிவண்ணனின் பைக் மின்கம்பத்தில் மோதி நின்றது. பலத்த காயமடைந்த மணிவண்ணன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் 2வது சுரங்கத்தில் வேலை பார்த்து வந்த ஒப்பந்த தொழிலாளி அன்பழகன் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி பலியானார். சுரங்கத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் சத்திரோடு சூளை பகுதியில் சந்திரசேகர் என்பவரது இரும்பு கடை முன் இளைஞர்கள் 4 பேர் மது அருந்த முயன்றனர். கடை முன் மது அருந்தக்கூடாது என சந்திரசேகர் எச்சரித்தார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தட்டி கேட்க வந்த சந்திரசேகரின் டிரைவர் ராமுவை இளைஞர்கள் பீர் பாட்டிலால் அடித்து தப்பியோடினர். தகவல் அறிந்த வடக்கு போலீசார் 4 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நடந்த டிஎன்பிஎல் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணியும் சேப்பாக்கம் அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் நெல்லை அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நெல்லை அணியைச் சேர்ந்த ராஜகோபாலுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. சேலத்தில் நேற்று நடந்த டிஎன்பிஎல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை மற்றும் திருப்பூர் அணிகள் மோதின. 20 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 160 ரன்கள் எடுத்து கோவை அணி வெற்றி பெற்றது. 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய கோவை அணியைச் சேர்ந்த ஷாருக் கான் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உமையாள்புரம் பகுதியில் டாக்டர் PR பாய்ஸ் சார்பில் நடந்த 5ஆம் ஆண்டு கபடி போட்டியில் கோவை கற்பகம் கல்லூரி அணி முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிக்கு 15,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரில் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் காயமடைந்தனர், 2 பேர் பலியாயினர். இந்தோனேஷியாவில் கலவேசி தீவில் உள்ள அங்கீகரிக்கப்படாத சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 11 பேர் பலியாயினர். பிரான்ஸ் பார்லிமெண்டிற்கு நடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அங்கு தொங்கு பார்லிமெண்ட் அமைந்துள்ளது. இடதுசாரி கூட்டணி 180 இடங்களையும், அதிபர் மேக்ரானின் சென்ட்ரிஸ்ட் கட்சி 160 இடங்களையும், வலதுசாரி கூட்டணி 140 இடங்களையும் பெற்றுள்ளன. எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். மாஸ்கோவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை இந்திய வம்சாவளியினரை மோடி சந்தித்து பேசுகிறார்.
மோடியை வரவேற்க ரஷ்ய கலைஞர்கள் தாண்டியா நடன பயிற்சியில் ஈடுபட்டனர். அஜித் நடித்த வாலி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் எஸ்.ஜே. சூர்யா. மெர்சல், மாநாடு, மார்க் ஆண்டனி, ஜிகதண்டா, XX என பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். தற்போது இந்தியன் 2, கேம் சேஞ்சர், ராயன் படங்களிலும் வில்லனாக நடித்திருக்கிறார். அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் குட் பேட் அக்லி படத்திலும் அவர் வில்லனாக நடிப்பதாக செய்தி வெளியானது. இதுகுறித்து எஸ்.ஜே. சூர்யா கூறுகையில், இந்த படத்தில் நடிப்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை, பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் தெரியவரும் என்றார். ஹிந்தியில் ஷாருக் கான் நடிப்பில் ஜவான் என்ற படத்தை இயக்கினார் அட்லி. இப்படம் 1200 கோடிக்கு மேல் வசூலித்தது. அடுத்ததாக நடிகர் ரஜினி அல்லது கமலை வைத்து ஒரு படம் இயக்குவதாக கூறப்பட்டது. இதுபற்றி கூறிய அட்லி, என் படத்தில் நடிக்க ரஜினி, கமல் ஆகியோரிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அது வெறும் வதந்தி. ஆனால் எதிர்காலத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் ஒரு படம் இயக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது என விளக்கமளித்தார். தாசி ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினி நடித்துள்ள படம் வேட்டையன். அக்டோபரில் வெளியாகும் இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் என பலரும் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் ஃபகத் ஃபாசில் வேட்டையன் படத்தின் டப்பிங்கை பேச துவங்கியுள்ளார். இதற்கு முன்னதாக தமிழில் அவர் நடித்த விக்ரம் மற்றும் மாமன்னன் ஆகிய படங்களிலும் தானே சொந்த குரலில் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் ஷங்கர் இயக்கி வரும் தெலுங்கு படம் கேம் சேஞ்சர். 3 ஆண்டுகளாக படப்பிடிப்பு நடந்தும் இன்னும் முடியவில்லை. அதற்குள் அவர் இயக்கிய இந்தியன் 2 படத்தை வெளியிட உள்ளனர். கேம் சேஞ்சர் வெளியீடு குறித்து ஷங்கர் கூறுகையில், ராம் சரணுக்கான படப்பிடிப்புகள் முடிந்தது. படத்திற்கு இன்னும் 10 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருக்கிறது. அதன்பின் இறுதிக்கட்ட பணிகளை முடித்த பின் நல்ல தேதியில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா மற்றும் பலர் நடிக்கும் படம் விடாமுயற்சி. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. இது ரசிகர்களிடம் போதிய வரவேற்பை பெறவில்லை. இதனால் திடீரென 2வது லுக்கை வெளியிடுவதாக அறிவித்து 2 விதமான போஸ்டர்களை வெளியிட்டனர். ஒரு போஸ்டரில் அஜித் ஜீப் ஓட்டுவது போலவும், மற்றொரு போஸ்டரில் கையில் துப்பாக்கியுடன் நிற்பது போலவும் வெளியிட்டுள்ளனர். பவுண்ட் ஃபுட்டேஜ் என்பது கதையில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தாங்கள் காணும் காட்சிகளை தங்களின் செல்போன் மூலமாகவோ அல்லது அவர்களிடம் உள்ள கேமரா மூலமாகவோ படம் பிடித்து செல்வார்கள். பின்பு அவை தொகுக்கப்பட்டு ஒரு கதையாக சொல்லப்படும். ஹாரர், திகில் படங்கள் இந்த தொழில்நுட்பத்தில் உருவாகும். மலையாளத்தில் நடிகை மஞ்சு வாரியர் நாயகியாக நடிக்கும் ஃபுட்டேஜ் படமும் அந்த தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாம். ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகிறது. தமிழ் நடிகை சாய் பல்லவி தற்போது ஹிந்தியில் ராமாயணா படத்தில் சீதையாக நடித்து வருகிறார். அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், நான் இதுவரை நடித்த எல்லா படங்களும் கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும் படங்கள்தான். அதைவிட வித்தியாசமான ஒரு நல்ல காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்கும் படத்தில் நடிக்கும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த படத்தில் எனக்கென்று முழு அளவிலான காமெடி கதாபாத்திரமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு எந்த மொழியில் கிடைத்தாலும் உடனே நடிக்க சம்மதிப்பேன் என்றார்.